உங்களோட பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் பாரப்படுத்தின வார்த்தை பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் வரணும். உலகத்தில் யாருக்கெல்லாமோ சொந்தக்காரன்னு சொல்லியிருக்க ஆசைப்படுறோம். மந்திரிக்கு சொந்தக்காரன்னு சொல்லி ஆசைப்படுறோம், சிஎம்முக்கு சொந்தக்காரன்னு சொல்லி ஆசைப்படுறோம், எம்எல்ஏக்கு சொந்தக்காரன்னு சொல்கிற ஆசைப்படுறோம். சிலலாம் பார்த்திங்கன்னா நல்ல வசதியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறத பெருமையாக நினைப்பாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும், அழிந்து போகும். வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனின் பிரபுக்களையும் நம்பாதேங்கள், ஒரு நாள் அவன் ஆவி பிரிந்து போவான், அதனால் அவன் மண்ணுக்கு திரும்புவான், அவன் யோசனைகள் அழிந்து போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தங்களை யாருக்காவது சம்பந்தப்படுத்தி அவர்களுக்கு சொந்தக்காரங்க இவங்களுக்கு சொந்தக்காரன்னு சொல்கிற இந்த காலத்தில் வேதம் சொல்லுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. தேவன் என்றால் மனிதன் உண்டாக்கின தேவன் அல்ல, மனிதனை சிருஷ்டித்த தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வவல்லமையுள்ள அந்த தேவனாய் கர்த்தருக்கு நம் பிள்ளைகளாக இருக்கிறோமாம். அந்த பிள்ளைகளாக இருக்கிறோங்கிறத எப்படி வேதம் உறுதிப்படுத்துகிறது, எப்படி அதை நம்புவது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இல்லை, நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நாமம் என்று பார்க்க போகிறோம். அடுத்தது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துவது? ஏன்னா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம நிறைய பேருக்கு அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்த தெரியல. ஏன் தெரியலன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவருடைய நாமத்தின் மேல் இருக்கிற விசுவாசத்தை நாம் புரிந்து சரியாக நம்ம அதை கணிக்க முடியல. அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு பேச போகிறேன். சார், அவருடைய நாமத்தின் மேல், யாருடைய நாமம்? இயேசு அப்படிங்கிற நாமத்தின் மேல் விசுவாசம். அப்போ இந்த இயேசு யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இயேசு யார்? ஏதோ ஒரு தெய்வம் அல்ல. சில கடைகளில் பார்த்தீங்கன்னா லைனாக ஒரு 10 படம் வச்சுருப்பான், 11ஆம் படம் இயேசு படத்தை வச்சுருப்பான். பிரைஸ்லா. அதல்ல இயேசு என்கிறது ஏதோ ஒரு தெய்வத்துக்கு மத்தியில் இருக்கிற தெய்வம் அல்ல. அந்த இயேசு யார்? வேதம் சொல்லுகிறது, யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தை கீழே 14ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணிற்று. அப்போ இயேசுங்கிற நாமம்னாலே, இயேசுனா யார்? அவர் ஆதியிலே தேவனிடத்தில் தேவனாய் இருந்தவர். ஆமென். தேவனிடத்தில் தேவனாய் இருந்தவர். அப்ப இயேசு என்றாலே நமக்கு ஒன்று தெரியணும், அவர் சாதாரண மனிதன் அல்ல, அவர் தேவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த சர்வவல்லமையுள்ள தேவாதி தேவன் இந்த உலகத்திலே நமக்காக மனிதனாய் பிறந்தார். பிரைஸ் தி லார்ட். மனிதனாய் எப்படி வந்தாராம்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை எடுத்து வாசிங்களேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 8 வசனங்களை வாசிக்கும் போது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோரோட முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கு மேல நாமத்தை அவருக்கு தந்தள்ளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு என்றாலே தேவன், தேவனிடத்தில் தேவனாய் இருந்தவர் இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்ததை குறித்து சொல்லுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானாராம். அப்ப நம்ம சொல்லுகிற இயேசுங்கிற நாமம் மனிதர்களைப் போல் அல்ல. அந்த நாமத்தை சொல்லும் போது ஒன்று புரிஞ்சுக்கணும், அவர் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம், விண்மீன்கள் எல்லாம் யார் மூலமாய் உண்டாயிற்றான்? இயேசு மூலமாய் உண்டாயிற்றான். அவர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்தபோது அவர் மூலமாய் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அப்படிப்பட்ட சர்வவல்லமையுள்ள அந்த ராஜாதி ராஜா இந்த பூமியில நமக்காக எப்படி என்ன பண்ணாராம்? அடிமையின் ரூபம் எடுத்தாராம். வேதம் சொல்லுகிறது, மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ நாம் இயேசுங்கிற நாமத்தை விசுவாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நான் ஆராதிக்கிற இயேசு, நான் நம்புகிற இயேசு அப்படின்னு சொன்னாலே அடுத்த செகண்ட் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்.
அதைத்தானே வேதமும் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்ப இயேசு அப்படிங்கிற பெயர், இயேசு தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அந்த இயேசுங்கிற பெயரை சொல்லும் போதே அவர் சர்வவல்லமையுள்ள தேவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாமம் 5 நாமம், அந்த 5 நாமமும் நம்ம மைண்ட் செட்ல அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட அந்த தேவாதி தேவன் இயேசு இந்த உலகத்திலே நமக்காய் மனிதனாய் பிறந்தார். அப்படி மனிதனாய் இந்த உலகத்தில் அனுப்பின பிதாவாகிய தேவனை குறித்து வேதம் சொல்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவு உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அப்ப அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் என்று சொல்லும் போது, முதலாவது அவர் நாமம், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த நாமத்தின் மேல் விசுவாசங்கிறது அவர் இந்த பூமிக்கு தந்த தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியில நமக்காய் தந்தார். நம்ம விருப்பத்துக்கு அவர் வரல, நம்ம விரும்பினதுனால அவர் வரல, தேவன் தந்தார். தேவனுடைய அன்பு பரிபூர்ணமான அன்பு. அதைத்தான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை கிருத்தி செய்கிற இயேசுங்கிற நாமத்து மேல விசுவாசங்கிறது, இயேசு விசுவாசிக்கிறியா? ஆமா விசுவாசிக்கிறேன், அப்படியே இல்லை. இயேசு என்று சொன்னாலே அவர் சர்வவல்லமையுள்ள தேவன், அவர் சர்வவல்லமையுள்ள தேவன், அவராலே எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அந்த தெய்வம் இந்த பூமியில மனிதனாய் வந்தார். அவரை மனிதனாய் பிதாவாகிய தேவன் நமக்காய் அனுப்பினார். இந்த எண்ணம் அப்படி நமக்குள்ள வந்துடணும். இயேசுனால இந்த மைண்ட் செட் வந்துடணும். அல்லேலூயா. அப்போ நாம் விரும்பினதுனால அல்ல, நாம் அன்பு கூர்ந்ததுனால அல்ல, அவர் நம் மீது கொண்ட பேரன்பு நிமித்தம் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் அந்த எண்ணத்தில் அவரை விசுவாசிக்கும் போது, அதை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்ப இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் தான் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். தேவன் என் மேல் அன்பு வச்சிருக்கிறார். எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கட்டும், நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? இயேசு பிதாவாகிய தேவன் என் மேல் அன்பு வச்சுதான் இயேசு அனுப்பினார் நம்பணும். அப்படி ஒரு ஈகோ, அப்படி ஒரு நமக்குள்ள வரணும். ஈகோன்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு உரிமையை நீங்க எடுத்துக்கணும். எனக்காக தான் இயேசுவை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. அவர் அப்படித்தான் பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியா பார்க்கிறார். அவர் ஒட்டுமொத்தமாக பேசுகிறவர் அல்ல. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற ஆட்டுக்குட்டின்னு பேசினாலும், நீங்கள் சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, சீயோன் குமாரத்தியை கலிகூறி எருசலேமை கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார்னு போட்டிருக்கும். உங்கள் ராஜான்னு போடலாமே. உன் ராஜா நான் ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாய் அரசாளும்படி அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு முன்னால இயேசு எனக்காய் வந்தார், எனக்காக பிதாவாகிய தேவன் என் மேல வச்சிருந்த அன்பு நிமித்தம் அவர் அனுப்பினார் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அப்படி நாம் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தால், வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் எனக்காக அப்படின்னு ஏற்றுக்கொள்றவங்க எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறார்கள். அப்போ பிள்ளை ஆயிட்டோம். அப்போ அந்த ஆன அதிகாரத்தை நம்ம தான் எடுக்கணும். வேதம் சொல்லுது, பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. எப்படி கொடுக்கப்பட்டு விட்டது? அவரை விசுவாசிக்கிறவர்கள் மேல வேதம் சொல்லுகிறது, அந்த பரிசுத்த இரத்தம் அவர்களை கழுவி அவர்களை நீதிமானாக்கி விட்டது. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரித்து நீதிமானாக்கி இருக்கிறது என்கிற உள்ளுணர்வு நமக்குள்ள வரும். அது எப்படி வரும்? வந்துதாங்க ஆகணும். சில சொல்லுவாங்க, அது எப்படிங்க வரும்பாங்க. அது என் அனுபவத்தில் நான் பெற்றுக்கொண்டதுனால சொல்கிறேன். பிரைஸ்லாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நாம் அவரை விசுவாசிக்கும் போது ஏற்றுக்கொள்ளும் போது இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக திருப்பி விடுகிறது.
நம்மை அறியாமலே நாம் சொல்லுவோம், என் ஆண்டவர் என்னை நீதிமானாக்கி விட்டார், நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லுவோம். அந்த உணர்வு நமக்குள்ள வரும். அதான் அந்த காலத்தில் ஒரு பாடல் பாடுவாங்க, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வலியுதே, ஏசன்னை ரட்சித்தான் நான் ஆடி பாடுவேன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்களா? ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமாம் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிப்பான எளிதாக பேசுறீங்க. ஆமாம் ரட்சிக்கப்பட்டேன். எங்க ரட்சிப்பு வந்துன்னா அதுக்கு சந்தோஷமே வேறங்க. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு உள்ளத்துக்குள்ள வந்துட்டுனா அந்த ஆனந்த பூரிப்புக்கு அளவே கிடையாது. அல்லேலூயா. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொட்ட பிறகு நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அழுதுட்டு தான் இருந்தேன். 6 மாதம்னா எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் போய் உட்காருவேனோ கண்ணீர் விட்டு அழுவேன். ஆண்டவரே, எப்படி ஆண்டவரை என்ன சிநேகிச்சீர், என்னை எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர், எப்படி ஆண்டவரை என் பாவத்தை மன்னிச்சீர் அப்படின்னு. ஏன்னா அந்த அந்த அன்பு, பேரன்பு தூக்கி எடுத்ததுனால அதை சாதாரணமாக கடந்து போக முடியலை. அப்போ இயேசுவின் ரத்தம் ஒரு மனிதரை கழுவுகிறது. அந்த உள்ளுணர்வு சொல்லுகிறது, இயேசுவின் பாவத்தை மன்னித்து உன்னை நீதிமானாக்கிட்டார், தேவனுடைய நீதிமானாக்கிட்டார். அப்போ இந்த உள்ளுணர்வு வந்துட்டுனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தைரியம் வந்துடும். அல்லேலூயா. அப்போ அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை நாம் சுதந்திரித்துக் கொண்டதை முதலாவது நம்ப வேண்டும். அந்த நம்புகிறதற்கு முதல் அடித்தளம், அவர் என் பாவத்தை மன்னித்து என்னை நீதிமானாக்கி இருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு தேவன் தன்னை நீதிமானாக்கி இருக்கிறதை நம்புவதற்கு இதை இடம் கொடுப்பது இல்லை. அல்லேலூயா. சில சர்ச்சஸில் போய் என் மகா பாட்டு பாடுவார் ஷெரீன். ஒரு பாட்டு உண்டு, முன் அறிந்தவர் முன் குறித்தார். நான் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு பாட்டு, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் உன்னை நீதிமானாக்கிறவர். அந்த பாடலை பாடும்போது இடையில் நிப்பாட்டிட்டு கேட்பான். ஒரு 500-600 பேர் இருப்பாங்க பெரிய சர்ச்சஸில். இதில் எத்தனை நீதிமான்கள் இருக்கீங்க கையை வைத்துக்குன்னா ஒரு ஆள் கை வைத்த மாட்டான். எல்லாம் யோசிப்பாங்க, யார் நீதிமான் இருக்கா, யார் நீதிமான் இருக்கா அப்படின்னா பரலோகத்துக்கே போக முடியாது. அல்லேலூயா. ஏன்னா யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? யாருடைய ஜெபத்தை கேட்பார்? பாவியோட ஜெபத்தை கேட்பார், நீதிமான் ஜெபத்தை தான் கேட்பார். அப்போ அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை எப்படி நான் பயன்படுத்துறது? அவர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார் என்று எந்த மனிதன் நம்புகிறானோ அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு மேலே வருவான். அப்போ அவருடைய நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன், அது நிமித்தம் அவருடைய ரத்தம் என்னை கழுவுது, என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். ரோமபுரியருக்கு பவுல் எழுதும் போது ரோமர் 5:1 சொல்லுகிறது அல்லவா, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். பிரைஸ்லாம் அந்த இடங்க பார்க்க அந்த பகுதியை ரோமர் 5:1. விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியா சார். அப்போ விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். என்ன விசுவாசம்? 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் இரத்தம் என்னை நீதிமானாக்கி இருக்கிறது. அதே ரோமர் 4 கடைசி வசனம் சொல்கிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போ நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன், அவரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த பரிசுத்த இரத்தம் என்னை கழுவி என்னை நீதிமான் ஆக்கியது. அப்போ என்னை நீதிமான் ஆக்கினது யார்? என் சபை போதகரா, என்னை நடத்தினவங்களா, என் மனைவியா, இல்லை என் குடும்பத்தாரா? இல்லை, என்னை நீதிமான் ஆக்கின தேவன். ஆமென். அதை குறித்து ரோமபுரியருக்கு அதே 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார் பாருங்க. 8:32 வாசிக்கும் 33, தேவன் தெரிந்து கொண்ட மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறோம் அவரே. அப்போ தேவன் நம்ம நீதிமானாக்கி இருக்கிறார், நம்ம நம்பணும். இன்னைக்கு அந்த நம்புறதுக்கு பலனே இல்லை. சில சர்ச்சில், ஆவிக்குரிய சர்ச்சில் போய் நான் பேசினேன்னா எல்லாம் இத்தனை அவங்களை எல்லாம் தேவன் நீதிமானாக்கி வைத்திருக்கிறான்னு சொல்லிட்டு வந்துடுவேன். பாஸ்டர் கூப்பிட்டு சொல்லுவார், அவர் சும்மா சொல்லிட்டு போகிறாரு, அப்படிலாம் யார் நீதிமான் ஆக முடியாது, நாங்களே இன்னும் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆகணும். பாஸ்டர் சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீதிமான் ஆகணும். அப்படி பைபிள் சொல்லவே இல்லை. இயேசுவின் இரத்தம் நம்ம நீதிமானாக்கி இருக்கு. அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். யார் நம்பினாலும் பரவாயில்ல, யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார், நான் நீதிமான். அவர் சொல்றதை நான் நம்புறதா, என்னை சுத்தி இருக்கிறவங்க சொல்றதை நான் நம்புறதா? அவரு சொல்றதை நம்புறதா, என் பாஸ்டர் சொல்றதை நம்புறதா, என் ஊழியக்காரன் சொல்றதை நம்புறதா, என் மனைவி சொல்றதை நம்புறதா? தேவன் சொல்றதை நான் உன்னை நீதிமானாக்கிட்டேன். ஆமென். அப்ப அந்த நம்பிக்கை நமக்குள்ள வந்துச்சுன்னா நாம் பிள்ளை என்கிற அதிகாரமும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். பிரைஸ் லார்ட். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் துன்மார்க்கனுக்குள்ள வர முடியாது, அவர் நீதிமானுக்குள்ள வர முடியும்.
அப்போ தேவன் நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறார் என்றால் அந்த அந்த உள்ளுணர்வு நம்மை சொல்லும், ஆண்டவருடைய நீதிமான் ஆக்கி இருக்கிறார், என்னை பரிசுத்தம் ஆக்கிட்டார். அப்படி நீதிமான் ஆக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் பரிசுத்தர் வருவார். சிலர் சொல்லுவாங்க பரிசுத்தர் எனக்குள்ளே இருக்காரு, ஆனால் நான் நீதிமானுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லையே, அதனால தான் பரிசுத்தர் இருந்தும் இல்லாத போல வாழ்றாங்க. பரிசுத்தர் இருந்தும் இல்லாத போல வாழ்றாங்க. ஏன்னா பரிசுத்தர் யார்? தேவன், சர்வவல்லமையுள்ள தேவன், திரித்துவ தெய்வத்தில் ஒன்று, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். அந்த பரிசுத்தாவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வாசம் பண்றாருன்னா சாதாரண வாசம் பண்ணுவாரா? அப்போ மனிதனை அவர் நீதிமானாக்கி இருக்கிறதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தாவியானவர் கிரியை செய்வார். அந்த பரிசுத்தாவியானவர் தான் நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவார். பைபிளில் போட்டிருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே. இப்ப யார் சாட்சி கொடுக்க உள்ள இருந்து சொல்லுங்க? நாம் பிள்ளைகள்ங்கிற அதிகாரம் நமக்கு எப்படி வெளிப்படணும்? யார் எனக்கு சொல்லி தருவா? யார் நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி என்னை தூக்கி விடுவா? மனிதன் இல்லை. மனுஷன் பார்த்தோன்னு சொல்லுவான், இல்லை 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 ஆண்டவர் உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன். மனுஷனை பார்க்கவே கூடாது, வசனம் போய் சொல்லாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை வெளிப்படுத்த முடியல, அந்த அதிகாரத்தோடு வாழ முடியல, அந்த அதிகாரத்தோடு இருக்க முடியல. காரணம் என்ன? அந்த அதிகாரத்தை நமக்குள்ள இருந்து வெளிப்படுத்த உதவி செய்கிறவரை நாம் அக்செப்ட் பண்றது இல்லை. இல்லையே, நான் ஹோலி ஸ்பிரிட் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஹோலி ஸ்பிரிட் அக்செப்ட் பண்றதுக்கு முன்னக்கூட்டி நீதிமான்கிறத அக்செப்ட் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவர் துன்மார்க்கனுக்குள்ள வாசம் பண்ணுவாரா? சொல்லுங்க. அப்போ நீதிமான்களும் வாசம் பண்ணுவாரு. அநீதியா இருக்கிறவனுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருப்பாரா? அப்போ ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, இல்லை அப்படிலாம் நீதிமான் ஆக முடியாது, அவர்களும் குருடர்கள். அல்லேலூயா. அப்போ நாம் நம்பணும், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்கிறாரு, அவர் சாட்சி கொடுக்கிறாரு. நான் சோர்ந்து போகும்போது, மனமுடைந்து போகும்போது, மனுஷங்கள்லாம் கைவிட்டாங்களே, இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண போறேன் கலங்கி இருக்கும்போது ஆவியானவர் சொல்றாரு, நீ தேவனுடைய பிள்ளை. அந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை படிக்கலாமா? அழகாக, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடைய சாட்சி கொடுக்கிறாரா? அப்போ நம்ம ஆவி தொய்ந்து போகும்போது, வேதம் சொல்லுது, மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகுமா? மனோ துக்கம் வரும்போது ஆவி முறிந்து போகும். அந்த முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? அப்போ அந்த முறிந்து போன ஆவியை யாரும் தாங்க முடியாது. அப்போ நமக்குள்ள இந்த ஹோலி ஸ்பிரிட் சொல்வாரு, நீ ஏன் தொய்ந்து போற, நீ ஏன் கலங்குற, நீ யார் தெரியுமா? நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை. அவனை தேவனுடைய பிள்ளைன்னு ஒரு மனுஷன் சொல்ல நம்பாம போலாம், ஒரு பாஸ்டர் சொல்ல நம்ப போலாம், ஊழியக்காரன் சொல்ல நம்பாம போலாம். ஆனா என் ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய பிள்ளை. அப்ப அந்த அதிகாரத்தை நாம் நம்புவதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் தேவனுடைய பிள்ளையானால் அவருக்கு சுதந்திரராயும் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு தம்பியாக இருக்கிறோம், தங்கச்சியாக இருக்கிறோம். எல்லாரும் தங்கச்சியாக தான் இருக்க முடியும், யாரும் அக்காவோ அம்மாவாலாம் இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ உடன் சுதந்திரவாளி, நாம் கிறிஸ்துவுக்கு பங்காளி. இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக இருந்தார், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகத்துக்கு உயிர் தெழுந்து போயிட்டாரு. அப்போ இப்போ அவர் இந்த உலகத்தில் மாம்சத்தில் இல்லை, மாம்சத்தில் நாம் இருக்கிறதுனால நாம் அவருடைய உடன் சுதந்திரவாளியாய் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ இந்த எண்ணம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நாம் சோர்ந்து போகவே மாட்டோம், மனமுடைந்து போகவே மாட்டோம். நமக்கு ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, தருவாரா தர மாட்டாரா, கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மனுஷங்கள்லாம் இப்படி இருக்காங்களே, இப்படிலாம் இருக்குதே, ஆண்டவர் நமக்கு எப்படி பண்ணுவார்? யாராவது பிள்ளைகளுக்கு உதவி செய்யாமல் இருப்பாங்களா? பிள்ளைங்களுக்கு யாராவது உதவி செய்யாமல் இருப்பாங்களா? வேதம் சொல்லுது, மீனை கேட்டால் எடுங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் அப்படியே 6ஆம் அதிகாரத்தை எடுங்க பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம் 11ஆம் வசனம் இப்போ மேலே 9லிருந்து, உங்கள் எந்த மனுஷன் ஆனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ, ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான வேலை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். பொல்லாத தகப்பன் மாறே தம் பிள்ளை எப்படி இருந்தாலும் சொத்தை பிரித்து கொடுத்துருதான். அல்லேலூயா. என்ன செய்ய, அவனுக்கு ஒரு பங்கை கொடுத்துரு, அவன் இன்னும் மண்டு போகிறான் அப்படின்னு பிரித்து கொடுத்துரு. பொல்லாத தகப்பன் மாறே கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொடுக்குறான். நம்ம ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர்.
நமக்காக உயிரே கொடுத்தவர், ஜீவனை கொடுத்தவர், சொந்த குமாரனை கிருபாதார பலியாய் தந்தவர். நம்முடைய காரியங்களை எல்லாம் விசாரிப்பார், கண்காணிப்பார், கவனிப்பார். அவர் பார்க்காமலாம் இருக்க மாட்டார். வேதம் சொல்லுது, உங்கள் தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதா. அடிக்கடி தலைமயிரை தான் நீங்கள் மனசில் வைக்கணும். தலைமயிரை மனசில் வைக்கணும். வேதம் சொல்லுது, தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு எத்தனை மயிர் விழுந்து நமக்கு தெரியுமா? தலை சீவும்போது எத்தனை மயிர் கழிந்து விழுந்தது. முடிங்கிறது வேற, முடிக்குன்னு தலைமயிறு முடியல, அர்த்தம் வேற. அது தலைமயிர், மயிருங்கிறதான் ஒரு நல்ல தமிழ் சொல். வேதம் அப்படிதான் சொல்லுது, தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு நான் தலை வாரும்போது எத்தனை மயிர் போச்சு தெரியாது. அதை கூட கேர் எடுத்து கவனிக்கிறாருன்னா நம்முடைய காரியங்களை விசாரியாமல் இருப்பாரா? நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்று தேவைன்னு வச்சுக்குமே. நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், அப்படி தான் பண்ணணும். அவங்க வீடு கொடுக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு உடனே ஒரு குழந்தை பிறக்கணும், நம்ம மகனுக்கு ஒரு துணையை எடுக்கணும், நம்முடைய மகளுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கணும். இதெல்லாம் நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அப்போ நம்மளே அப்படி நினைக்கிறோன்னா உயிரையே கொடுத்துருக்கிற தகப்பனுக்கு பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு எப்படி நன்மை செய்யாமல் இருப்பார்? எப்படி அலட்சியம் பண்ணுவார்? எப்படி கண்டு காணாமல் இருப்பார்? ஒரு நாளும் அலட்சியம் செய்ய மாட்டான். நாம் செய்ய வேண்டிய ஒன்று, ஒருவேளை நம்ம கிடைக்க வேண்டிய நன்மை தாமதிக்கலாம், ஒருவேளை நம்ம கிடைக்க வேண்டிய நன்மை சற்று தூரமாக இருக்கிறது போல தெரியலாம். ஆனால் தாமதித்தாலும் அது நிறைவேறும், நிச்சயமாய் செய்வார். நாம் இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த அதிகாரம் நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அதிகாரத்தை எடுத்து நாம் இந்த உலகத்தில் பேசலாம். ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் ஆண்டவரே, என்னை நீங்கள் தோற்று போக விட மாட்டீங்க ஆண்டவரே. இந்த மனுஷர்களுக்கு முன்பதாக என்ன நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டீங்க, தலைக்குனி விட மாட்டீங்க. நான் உங்கள் பிள்ளை ஆண்டவரேன்னு நீங்கள் போய் தேவ சமூகத்தில் ஜெபிச்சு பாருங்களேன். எப்போதும் இந்த எண்ணத்தோட அவர்கிட்ட பேசி பாருங்களேன். உங்கள் காரியங்கள் எல்லாம் ஒரு வாய்க்க பண்ணுவார். ஜெபிக்கலாமா? அப்படியே தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்த அர்ப்பணிப்போமா? அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை, அவருக்கு நிகர் இல்லை. எத்தனை நம்மை சிநேகிக்கிறார் தெரியுமா? தேங்க்யூ ஜீசஸ். அவரை பார்த்து சொல்லுங்க, நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம். அவருடைய நாமத்தில் விசுவாசம் என்பது ஏதோ ஒரு இயேசுங்கிற பெயர் அப்படி அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு என்றாலே ஆதியிலே தேவனிடத்தில் தேவனாயிருந்தவர், அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று. அவர் இந்த மாம்சத்தில் மனிதனாய் வெளிப்படுவதற்கு முன்பு அவர் ஆதியிலே தேவனிடத்தில் தேவனாயிருந்தார். அவர் மூலமாய் தான் எல்லாம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த தேவன் இயேசு, பிலிப்பியர் 2:6 மனசில் வச்சுக்குங்க. தேவனுடைய ரூபமாக இருந்த தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் நமக்காக தம்மை தாமே அடிமை தாழ்த்தி வலிமை ரூபம் எடுத்து வந்தாரே. ஏன்? நம்மையோட பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய பிள்ளைகளாய் நம்மை வாழ வைப்பதற்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார், நமக்காய் கொடுத்தார். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் என்று சொல்லும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சேர உங்க மைண்ட்ல இருக்கணும். இயேசு என்றாலே தேவனின் மீது வைத்திருக்கிற பேரன்பின் அடையாளம்னு சொல்லணும். அது மாத்திரமல்ல, அந்த இயேசு எனக்காய் தந்தவர், அந்த பரிசுத்த ரத்தத்தினால் என் பாவங்கள் எல்லாம் நீக்கி சுத்திகரித்து என்னை நீதிமான் ஆக்கிவிட்டார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பணும். ஒரு %% கூட சந்தேகப்படக்கூடாது. அப்படி ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தால் உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். அவர் சொல்லுவார், நீ தேவனுடைய பிள்ளை, நீ எதற்கு பயப்படுகிறாய், எதற்கு கலங்குகிறாய், தைரியமாயிரு, ஒரு நாள் உன்னை வெட்கப்பட விடவே மாட்டார் என்று சொல்லுவார். இப்போ அவரை பார்த்து சொல்லுங்க, நான் உங்கள் பிள்ளைப்பா, என்னை கவலைப்பட விடவே மாட்டீங்க, என்னை வெட்கப்பட விடவே மாட்டீங்க. 2024 ஒரு வேளை கடந்து போகலாம், ஆனால் என் கூட நீங்கள் இருக்கீங்கப்பா, நன்மையை தருவீங்க, எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுப்பீங்க, என் காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுப்பீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நல்ல பிதாவை நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை நான் துதிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த மன மகிழ்ச்சியின் வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. அந்த அதிகாரத்தை நாங்கள் இனி மற்றவர்கள் மத்தியில் வெளிப்படுத்தக்கூடிய பலனின் கிருபையை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் உறுதுணையாயிருந்து நடத்துவீராக சுவாமி. வரும் நாட்களில் தேவன் கூட இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்க கர்த்தருடைய ஆவியானவர் தாமே உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக சுவாமி. எல்லா தேவைகளையும் சந்தியும் குறைவுகளை மாற்றி போடும். எதிர்பார்ப்புகளை அப்பாவுகள் பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பாராட்டும். வரவேண்டிய பணங்கள் வரட்டும், வரவேண்டிய நன்மைகள் வரட்டும்.
பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். குழந்தை பாக்கியத்தை கொடுத்து என் தேவன் அவங்களை உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. டெலிவரி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்றத்தில் சுகப்பிரசவம் உண்டாகட்டும். தகப்பனே வல்லமையின் கரம் கூட இருக்கட்டும். எல்லா கடன் பிரச்சனையும் மாறட்டும். அப்பா நல்ல வேலை கிடைக்க, நல்ல தொழில் கிடைக்கட்டும். அப்பா எதிர்பார்க்கிற நல்ல உயர்ந்த வேலை கிடைக்கிறதுக்கு ஏற்ற விதமான அனுகூலமான வாசலை திறந்து கொடுப்பீராக. கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. போக்கிலும் வரத்திலும் உடைய கரம் கூட இருக்கட்டும். தெய்வீக சுகம், சந்தோஷம், சமாதானம், பாதுகாப்பு கூட இருக்கட்டும். வழி நடத்தட்டும். கர்த்தருடைய ஆவியானவருடைய பிள்ளைகளை ஆட்கொள்வீராக. இந்த நாட்களில் இருக்கிற இந்த வைரஸ் ஃபீவர் தகப்பனே உடைய பிள்ளைகள் மேல இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால அந்த ஃபீவர் நீங்கி போகட்டும். அப்பா சோதர அந்த சளிங்கிற பிரச்சனை அப்பா சொன்னாங்க, அப்பா ஒரு வாரத்துக்கு அந்த தாக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த தாக்கம் எல்லாம், அந்த எல்லா பிரச்சனையும் மறைந்து போவதாக சுவாமி. சிறு பிள்ளைகள் மேல இருக்கிற அந்த பலவீனம் மறைந்து போவதாக. உடைய பிள்ளைகளை சுகப்படுத்துவீராக, ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, சௌக்கியத்தை கொடுப்பீராக. தேவ கிருபை இருக்கட்டும். எத்தனையோ பேர் நெருக்கடியான காலங்களில் தகப்பனே வியாதியோடு கலங்கி கொண்டிருக்கிறது அறிந்திருக்கிறீர் ஐயா. மருத்துவமனை வாசல்களில் கூடியிருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா, நொறுங்கி போயிருக்கிற பிள்ளைகள் உண்டு. என் தகப்பனே கண் நோக்கி பாரும், சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடும். தேவ கிருபை அவர்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தருடைய கரம் கொடுந்து வழி நடத்தட்டும். வந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். ஒருவர் கூட வறுமையாய் திரும்பி போவதில்லை, பூரண சமாதானத்தோடு திரும்பி போவார்களாக. உடைய வார்த்தை அவர்களுக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் பிதாவே.